ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போதே 24 மணி நேரத்தில் பாதி மணி நேரம் எங்கே போகுதுன்னு தெரில, பாதி மணி நேரம் கிச்சன்லேயே போயிடும். அதுவும் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்கன்னா 24 மணி நேரமும் கிச்சன்லேயே முடிஞ்சு போயிடும். ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் மெனுவாக இருந்துச்சு. இப்போ லீவெல்லாம் விட்டதுக்கப்புறம் முதல் நாளே அதுக்கு அடுத்த நாளுக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும், லஞ்ச் வேணும்னு மெனு கொடுத்துட்றாங்க. அப்படி எங்கள் வீட்டில் சொன்ன மெனு தான் இன்றைக்கி பூரி மசாலாவும். கொஞ்சமாக ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளியில் பாதி பூண்டு, அதுக்கு நடுவில் 4 உருளைக்கிழங்க 2ஆக வெட்டி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு கையாலேயே நல்லா மசிச்சு விடணும். 1-2 மசிக்கணும், ஃபுல்லாக மசிச்சிடக்கூடாது. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி உங்கள் கிட்ஸ் லீவ் விட்டதுக்கப்புறம் மெனு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பில்லை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் எடுத்து ஊற்றி அப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கதையுமே அப்படியே பூ போல் மேலாப்பில் தூவி மஞ்சள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியில் அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கையாலே கிளக்கி விட்டுட்டு அந்த மட்டியும் லாஸ்ட்டாக ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பூரியை நல்லா புஸ்ஸுன்னு சுட்டுட்டு அது மேலே ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.